கிடைச்சிருச்சு. இது நல்லா இருக்கு. சீக்கிரமா வேலையை முடிடா. எனக்கு கொஞ்சம் கீழே தூக்கி போட. ஒட்டா போச்சு. பெருசா எடுத்து போடுறேன். கேட்ச். அடே தம்பி, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ தானே கீழே போட சொன்ன. ஹேய், யார் இது? நாகர்வேக். அடா ஆமாண்டா, அந்த அறிவாளி நான் தாண்டா. டபுள் வாடா ஓடிடலாம். அவன் வேகமா தாண்டா ஓடுறான். நல்ல போல நீயாச்சும் இருக்கியே. நீ என்ன பண்ண போற? வேற வழியில. இதெல்லாம் உன் அண்ணன் கையில வச்சுக்கடா. ஓடுறியடா. போச்சு. நான் உன்னைய புடிச்சிட்டா. ஒழுங்கு மரியாதையா நீயே கீழே இறங்கி வந்துடுறா. என்னால நிக்கவே முடியல. காலெல்லாம் உதறுது. பரவாயில்ல இருக்கட்டும்டா. இந்த அளவுக்காவது நிக்க முடியுதுல்ல. ஒழுங்காவனை விட்டுடு. பண்ண தைக்காம இப்படி கிட்ட வந்து கத்தாதரா. எங்கடா ஓடுற? ஏய் டபுள். உங்களை பிடிக்கிறதெல்லாம் எனக்கு அசால்ட்டான வேலைடா தெரியுமா? இப்போ என்னோட வேலையில யாருமே குறுக்கிட முடியாது. நீங்க 2 பேரும் நல்லா வேலை போவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சீக்கிரமா நாம பணக்காரன் ஆயிட வேண்டியதுதான். நான் பணக்காரன் ஆயிட்டேன். சரி, நாம முதல்ல பாஸுக்கு கால் பண்ணுவோம். வணக்கம் முதலாளி. ஹலோ, இந்த பொக்க பாசு வாங்கி தந்த பொக்க போனுக்கு என்ன ஆச்சு? உங்களை இல்ல மிஸ்டர் லீ, டிவில என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒன்றும் அந்த மாதிரி பேசலையே. கடைசியா அந்த 2 கரடிகளையும் நான் புடிச்சு வச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அந்த கரடிகளுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும். என்னது? பிளட் டெஸ்ட் பண்ணணுமா? அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாதான் நம்மளால அந்த கரடிகளை விற்கவே முடியும். ஆனா பாசு, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதே. வேணும்னா ஒரு டாக்டர் அனுப்பி வைங்க. அதெல்லாம் என்னால அனுப்பவே முடியாது. நீ தான் எப்படியாவது இதை பண்ணி ஆகணும். சீக்கிரமா வேலையை முடி. இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த கரடிக்கு 2 பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு நீ விட்டுருமா? உங்களுக்கான பார்சல். இவ்வளவு சீக்கிரமாவா? என்னதுடா இது இவ்வளவு பெருசா இருக்கு? பாதுகாப்பு கவசம், ஒரு கண்டெய்னரு, அப்புறம் ஏடா இது ஊசி அண்டா சைஸ்ல இருக்கு. யானைக்கு கடை அனுப்பி வச்சிருக்கீங்க. போன் எடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நேரமா? முதல்ல நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த கவசத்தை எடுத்து அந்த கரடிகளுக்கு போடு. உடனடியா போடு. சரி, முடிச்சிட்டீங்க முதலாளி. ஓகே, அடுத்தது அந்த கவசத்துல ஒரு ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையில தான் நீ உடனே ஊசியை போடணும். அந்த ஊசி அதுல போட்டு நீ தான் உங்க உடம்புல இருந்து பிளட் எடுக்கணும். ரொம்ப சுலபமான வேலை தான். ஆனா பாசு, இது எல்லாமே ரொம்ப மோசமா? என்னைய எதிர்த்து பேசுறியா? பாசு, என்னால இதை பண்ண முடியுமான்னு தெரியலையே. நான் ஒன்னும் டாக்டர் கிடையாது. இல்ல, என்னால இதை பண்ணவே முடியாது. ஆனா நான் மட்டும் இதை பண்ணலன்னா அந்த பாசி என்ன டார்ச்சர் பண்ணியே சாவடிச்சு விடுவான். வேற வழியே இல்லை. என்னால முடியாதுடா. இப்ப நான் என்னதான் பண்றது? நான் மட்டும் இதை பண்ணாம விட்டுட்டா பாசு கண்டிப்பா என்ன வேலையை விட்டு தூக்கி விடுவான். கடவுளே, எனக்கு எதுக்குதான் இந்த நடந்து வந்துட்டோ? மறுபடியுமா? இது வலிக்குது. என்னது இது?
இது ஒரு ஊசிடா தம்பி. அவன் நம்மள பூட்டி வச்சுட்டோம். நம்ம ஏதோ யூனிஃபார்ம்ல போட்டிருக்கோம். இது ஏய், எனக்கு டபுள். பிடிக்கவே இல்ல. கொஞ்சம் திரும்பி பாடுறா. லாகர்விக், இதை ஒழுங்கா வெளியில விட்டுடு. ஒழுங்கா விடு. அச்சோ, அது எதுமா போச்சு? இங்க விடு. வழி அதிகமா விட்டுடு. ஐயா, என்ன முடிச்சிடுறா தம்பி. என்னடா நடக்குது இங்க? டேய் அண்ணா, உனக்கு நான் தான் கிடைச்சேனா? நாம தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியலடா தம்பி. அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து தரலாம். லாகர்விக், சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா இல்லையா? அது வந்து முதலாளி நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன ஆச்சுன்னா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இப்போ நான் ஓடணும். பாய். நடந்து தப்பிக்க முடியாது. வழி அதிகமா நெல்லு. ஒழுங்கா நெல்லுன்னு சொல்றல. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டோம். அவனை பண்ணக்கூடாது தம்பி. வாடா, வேகமா வா. ஓடுறத நிறுத்து. எடுத்து விட்டடா. மாட்டிங்கடா. எப்படி சுடுறதெல்லாம் எனக்கு கை வந்த கலையாச்சு. என்னதுடா இது? புல்லட் தீர்ந்து போச்சா? ரொம்ப நல்ல நேரம்டா. நீங்க சும்மாச்சுக்கு தானே விளையாடுறீங்க. சரி சரி, என்ன மெதுவா அடிக்கடா. ப்ளீஸ்டா, என்ன விட்டுருக்கடா. எங்கேயாச்சும் ஓடிடுறா. என்ன விட்டுருக்கடா. அப்ப சரி, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கான சாவியை கொடு. முதல்ல என்னையே கழட்டி விடு, இல்லடா அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கிற நீனு. ஏய் டப்ளு, நீ உன்னோட வேலையை கட்டுறா. ஓகே. சரிடா சரிடா, நீ ஜெயிச்சிடா. கிச்சு கிச்சு பண்ணது போதும், நிறுத்துறா. சாவி வீட்டுல இருக்குடா. சரி டேய் தம்பி, போதும், அவனை விட்டுறா. வா நம்ம போலாம். ஓகே போ. என்னோட போனு அத நான் எடுத்தே ஆகணுமே. நல்லதான் போச்சுடா. என்னோட பாக்கெட்டை அவங்க எப்படியும் பார்க்கல. முதலாளி, நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் முதலாளி. எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இப்ப வரைக்கும் இருக்கு. என்னடா நான் இது ஏதாவது சாப்பிட கிடைக்கும்னு ஏய் பைத்தியக்காரா, நினைச்சேன். நீ சாப்பாடு தேடல, சாவியை தான் தேடிட்டு இருக்க. அடே ஒண்ணு, என்னோட புது கண்ணு. ரெண்டு பேரும் கையை தூக்குங்கடா. லோகர்வேக், இதோட வாங்கிக்கோ. என்னடா என்ன விருப்பத்திருக்கலடா. மாட்டியடா. அடே அது எங்க பரம்பரை ஓடுதுடா. அது ஒழுங்கா வச்சுக்கிறான். கீழே போடாதடா. அடே போட்டுடா, சும்மா விட மாட்டேன்டா. சரி சரிப்பா, நம்ம சமாதானம் ஆயிடலாம். சரிப்பா சரிப்பா, நான் சாமியை கொடுத்துறேன். சாவி கிடைச்சிச்சா? சந்தோஷம். டேய் அண்ணா, இப்ப நம்ம யூனிஃபார்ம் கழட்டியாச்சு. நம்மள சிறை பிடிச்சவரை நாம இப்ப கவனிச்சே ஆகணும். சரி விடுங்கடா, என்னமோ பண்ணி தொலைச்சிட்டு போகடா. சீக்கிரம்டா, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கடா. ஏதோ வந்துட்டா. ஒரு நாளைக்கு நானும் உங்ககிட்ட ஜெயிச்சு காட்டுறேன்டா. லாகர்விக், இன்னும் ஏன் எனக்கு சாம்பிள் அனுப்பல? அது வந்து பாஸ் இதோ வந்துகிட்டே இருக்கு. நல்லா ஏமாத்துட்டாங்கப்பா. என்ன மாதிரி அறிவாளியால மட்டும்தான் சாச கூட பிளட் ஏமாத்த முடியும். ஹலோ, என்னத்தடா நீ எனக்கு அனுப்பி வச்ச? எவனும் அந்த கரடிங்களை வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். முதலாளி, நீங்க சொன்னதை தான் நானும் பண்ணேன். என்னமோ தப்பு நடந்திருக்கு. திரும்பவும் உனக்கு ஒரு பார்சல் அனுப்புறேன். அந்த பார்சலை வச்சு மறுபடியும் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து அனுப்பு. முதலாளி, மாட்டிக்கிட்டே.